மந்திர மரத்தடி நண்பர்கள். ஒரு மழைக்காலத்தில் பச்சை மரங்களால் சூழ்ந்த ஒரு அழகான காட்டில் பலவிதமான விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்தன. அங்கே ஒரு சிறப்பு மரம் இருந்தது. அது பேசக்கூடிய மரம். அந்த மரம் மந்திர சக்திகள் கொண்டது. விலங்குகள் அதனை அம்மா மரம் என்று அழைத்தன. முயல்கள், மான்கள், குரங்குகள் எல்லோரும் அம்மா மரத்தடியில் சந்தித்துக் கொண்டே பாடி, ஆடி மகிழ்ந்தார்கள். அங்கு சண்டை என்றும் இல்லாது. அனைவரும் அன்போடு, ஒற்றுமையாக இருந்தனர். ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியான காட்டுக்கு ஒரு பேராபத்து வந்தது. ஒரு பேராசைமிக்க வேட்டைக்காரன் அந்த மரத்தின் மந்திர சக்திகளைக் கண்டு அதை வெட்டிவிட திட்டம் போட்டான். இந்த மரத்தை எடுத்துவிட்டால் எனக்கே பல சக்திகள் வரும் என்ற எண்ணத்தில் காட்டுக்குள் வந்தான். அதை அறிந்த விலங்குகள் மிகவும் பயந்தன. ஆனால் அந்த நேரத்தில் அம்மா மரம் மெதுவாக சொன்னது, ஒற்றுமையாக இருந்தால் எந்த ஆபத்தையும் எதிர்க்க முடியும். விலங்குகள் ஒருங்கிணைந்து வேலை செய்தன. சிலர் வேட்டைக்காரனின் பாதையில் குழிகள் தோண்டி வெட்டினார்கள். சிலர் மரங்களில் மறைந்து குரல்களை ஒலிக்கச் செய்தார்கள். சிலர் தூரத்தில் ஓடி மற்ற விலங்குகளுக்கு செய்தி சொல்லி பறந்தன. அந்த வேட்டைக்காரன் விலங்குகளின் புத்திசாலித்தனமான செயல்களைப் பார்த்து பயந்து போய் அந்த காட்டை விட்டு ஓடினான். அந்த நாளுக்குப் பிறகு விலங்குகள் இன்னும் நெருக்கமாகிவிட்டன. ஒற்றுமையின் வலிமையை உணர்ந்தன. காடு மீண்டும் அமைதியாக மலர்ந்தது. அம்மா மரம் மெதுவாக தன் இலைகளை அசைத்துக் கொண்டது. அது மகிழ்ச்சியாக உணர்ந்தது. ஏனென்றால் அதன் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாய் இருந்தார்கள். நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய மந்திர சக்தி ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. ஒற்றுமையே வலிமை.